வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0442110066 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் புகார்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலரும் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் துணைத் தலைவருமான நம்ம நிகழ்ச்சிக்கு முதலாக வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் முகமது இலியாஸை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் RS தமிழ்வந்தன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம் தமிழ்வந்தன் சார், உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். இந்த முதியோர்கள் இல்லம் அதிகமாக இருக்குது, முதியோர்கள் படுகொலை அதிகமாக இருக்குது. இதற்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது சார்? இல்லை, இப்போ சமீப காலமாக இந்த முதியோர்கள் ரேஷியோ நம்ம ஆல் ஓவர் இந்தியாவே சொல்லலாம். அது ரேஷியோ அதிகரித்து தான் இருக்குது. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்லடம் போன்ற பகுதிகளில் நிறைய இப்போ ஒரு 4 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே நிறைய அஃபென்ஸ் நடந்திருக்கு. ஓகே. இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே இப்போ கூட ஒரு மர்டர் நடந்து தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அதுலேயே 2 ஓல்டேஜ் பீப்புள், சீனியர் சிட்டிசன் 2 பேர் இருக்காங்க. இதில் 2 விஷயம் நீங்கள் ஒன்று பார்க்கணும். அதாவது முதியோர்களை விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகிட்டோங்கிறது போல் ஒத்துக்கணும். முக்கியமான காரணம் நம்ம கிராமத்தை விட்டு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஊரில் என்னமோ காவலாளிகள் மாரி நம்ம சீனியர் சிட்டிசனை ஊரில் வச்சுடுறோம். ஒன்று நம்மளோட அடிச்சாந்து வச்சுக்கணும். அவங்களுக்கு சிட்டி செட் ஆகாதும்பாங்க, ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை நம்ம கிராமத்தை விட்டு நவந்துட்டோம். அப்போ அதனால ஏற்பாடுகள் வசதியெல்லாம் சிட்டிலையும் செஞ்சு கொடுக்கலாம்ல சார்? தாராளமாக செய்யலாங்க. நம்ம இப்போ கூட்டிகிட்டு வரத்துக்கு இது ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு காரணமாக கூட அப்படியுமே வச்சுக்கோங்க. ஆமாம், அவங்க விரும்பலைங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். அதெல்லாம் அடிச்சாந்து வச்சு இருந்தால் அன்பாக இருந்தால் இருக்க தான் போகிறாங்க. என்ன இருக்குது? ஆமாம். அப்போ ஊரில் இருக்கக்குள்ள அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. 1 கிராம் 2 கிராம் நகைக்க வேண்டியெல்லாம் 2 கிராமுக்கு போன வருஷம் ஒரு பாட்டி மர்டர் ஆகிருக்காங்க. அதே திருப்பூர் மாவட்டத்தில். ஓகே சார். ஏன்னா இப்போ திருப்பூர் ஃபுல்லாகவே வட இந்தியர்களோட ஆதிக்கம் டோட்டல் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு. எல்லா இடத்துலையும் கோழிப்பண்ணை எல்லா இடத்துலையுமே. அதை நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியல. அந்த திருப்பூர், சேலம், அந்த ராசிபுரம், நாமக்கல், குமாரபாளையம், ஈரோடு இந்த மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு இருக்கும், சுற்றி தென்னந்தோப்பு இருக்கும், ஏக்கர் கணக்கில் போர், விவசாயம் செய்யக்கூடிய. அதுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்கா இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் கிலோமீட்டர் கணக்கில் வீடு இருக்காது, வெறும் இடம் இருக்கும். அவங்க வீடு கட்டியிருப்பாங்க இருக்கும். அப்போ அதிகம் நாய் இருக்கும், மாடு, இவ்வளோதான் அவங்களோட வாழ்வியல் இருக்கும். தேங்காய் எடைக்கு போடுறது, இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷன். பண்ணைக்கு ஒரு ஆள் தண்ணி கட்ட வேணா வருவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாரை பார்த்தரலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. தேன்மொழிங்க என் பேரு. எந்த மாவட்டங்கம்மா? நான் கரூர் மாவட்டங்க. திருச்சி மாவட்டத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கினோம். சரிங்கம்மா. அவங்கள்ட்ட பணம் எக்கச்சக்கமான பணம் கொடுத்துட்டு சார், 50 லட்சத்துக்கு மேல கடன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க இடத்துக்காரங்கள்ட்ட. சரிங்கம்மா. அந்த இடத்த மட்டும் என்கிட்ட என் பேர்ல எழுதி கொடுத்தாங்க சார். என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு அவங்க ஏமாற்று நோக்கில பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல திருத்தல் பத்திரம் போடுறதுக்கு திருமாற்றம் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்கம்மா. எல்லாமே என் பேர்ல இருக்குது. வீட்டு காட்சி இது மட்டும் போட மாட்டேங்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல. கேட்டாக்க அவங்க நீங்க தப்பா 2 வருஷம்னு சொல்லி போட்டுருக்கீங்க. வீடு கட்டினது நாங்க அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டிட்டாங்க சார். அது பழைய வீடு. சரிங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். வணக்கம் மேடம். அம்மா கேக்குதுங்களா? கேக்குங்க சார் பேசுங்க. சொல்லுங்க மேடம், உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல என் பேர்ல எல்லாமே என் பேர்ல இருக்கு சார். இடம் பூரா என் பேர்ல இருக்கு, பட்டா இருக்கு, வீட்டு ரசீது என் பேர்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனாக்கா வீட்டு வரி ரசீது போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் எனக்கு. சரிங்க மேடம், ஒன்றும் இல்லை மேடம். உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் இருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட அலுவலர் மீது ஒரு புகார் தெரிவிங்க. கொடுத்துருக்கேன் சார். நான் எஸ்பி கிட்ட கொடுத்துட்டேன். அவங்கள நில மோசடி, பண மோசடின்னு சொல்லி அவர் கேஸ் கொடுத்து எனக்கு அங்க ஃபுல்லாவே விசாரிச்சு நான் எல்லாம் எங்கிட்ட இருந்த இதெல்லாம் கொடுத்துட்டேன் சார், பேப்பர் பூரா. சரிங்க மேடம். கொடுத்துட்டு நாங்க அங்க போய் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போயிட்டு கேட்டோம்னா என் பேர்ல அந்த வீட்டு வரி மட்டும் போட மாட்டேங்கிறாங்க சார். நான் 2 வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு சார். அந்த இதை எவனும் எழுதுனதுல. உங்களுக்கு மின்சார இணைப்பு எல்லாம் இருக்குங்களா? மின்சாரம் எனக்கு என் பேர்ல தான் சார் இருக்கு. பட்டா என் பேர்ல தான் இருக்குது. வீட்டு பத்திரம் எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. சரிங்கம்மா, நீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட நீங்கள் ஒரு மனு கொடுங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை கொடுங்க. சரிங்க சார். உங்களுடைய மனுவை சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு அவங்க மாற்றி அனுப்புவாங்க. உங்களுக்கு விரைவில் அதற்கு உண்டான தீர்வு கிடைக்குமா?
அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் உரிய வழிகளை சொல்கிறோம். சரிங்க சார், அந்த 2 வருஷம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதனால தான் நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அவங்க. 2 வருடம்னா புரியல உங்களுக்கு. 2 வருடம் வந்து வரி செலுத்தலையா? வீட்டு வரி போடுறதுக்கு வந்து நீங்க தப்பா எழுதிருக்கீங்க, 2 வருஷம் போட்டிருக்கீங்க, அது பழைய வீடு 2 வருஷம் கட்டினதுன்னு போட்டிருக்கீங்க, அதனால கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க சார் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல. அப்போனா நீங்கள் முதல்ல நிலத்துக்கு வரி போட்டு கேளுங்க. நிலத்துக்கு வரி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டு வரி அந்த இதை வந்து போட சொல்லுங்க. நில வரின்னு சொல்லி வெறி இடத்துக்கு வரி போட. ஆமாம்மா, காலி லேண்டுக்கு வந்து வரி போடுவாங்க. அது நீங்கள் வந்து அந்த காலி லேண்டுக்கு உண்டான வரியை முதல்ல செலுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு உண்டான வரியை நீங்கள் கேளுங்க. சரிங்க சார். நன்றி மேடம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி காலத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். தமிழ்வந்தன் சார், நீங்கள் வந்து முதியோர் படுகொலை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியில் சண்டை வரத்துக்குமே முதியோர்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல். ஏன்னா எல்லாருமே நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை பார்த்துக்கிறதுக்கு 3ஆவதோ ஒரு பர்சன் வராங்க. இது மூலியமாகவே நிறைய சண்டைகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட முதியோர்களை வந்து நிறைய பேர் பாதுகாக்காமல் இருக்காங்க. அதுவே இது முக்கியமான படுகொலைக்கு காரணமாக கூட அமையும் சார். ஏன்னா முதியோர்கள் என்பவர்கள் தளிர்கள் அல்ல, அவங்க வந்து பழுத்த இலைகள். அந்த மரத்துலேருந்து எந்நேரம் வேணுமோ கயல்றதுக்கு அந்த பழுத்த இலைகள் தயாராக தான் இருக்கும்னு வருத்தப்படாது. அதை விட தளிர்களை பார்த்துருவோம், பார்த்துருப்பாங்க, எவ்வளோ இலைகள் பார்த்துருக்கோம். தனக்கு முன்ன விழுந்த இலைகளையும் தெரியும், பின்னால் இந்த இலைகள் உழப்போகுது என்பதையும் அந்த முதியோர்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறோங்கிறது தான் உண்மை. அவங்க வந்து தனியாக இருக்கிறத வாட்ச் பண்ணி அவங்கள்ட்ட நிறையா நகை இருக்குது, ஃப்ளோ இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்க பணம் கொடுக்காததை சொல்ல மாட்டாங்க வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம். என் பிள்ளைங்க பல லட்சம் அனுப்பிக்கிட்டு இருக்கான் மாதம் மாதம், பெருமையாக தான் பேசுவாங்க. அமெரிக்காவில் இருக்கா புள்ள மறுபா ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறா, இப்படியா சொல்லக்குள்ள பார்க்குறவங்களுக்கு இவங்க வீட்டில் உண்மையில ஒர்த்து இருக்குங்கிற ஃபீல் வந்துடுது. 2 கிராமுக்கு மர்டர் நடந்துச்சுங்க இதே திருப்பூரில். அவங்க ஒருவேளை எதிர்பார்த்து போயிட்டு இந்த மாதிரி வந்து சார் நம்ம அந்த முதியோர்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கொலைகள் நடக்குது. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நகை. மற்றொரு இது பார்த்திங்கன்னா பழிவாங்கும் எண்ணத்தோடைய நிறைய கிராமப்புறங்கள்லாம் நடக்குது அடிதடைகள். இது வந்து காவல்துறை கட்டுப்படுத்தாததில் சரியாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காரணங்களா? இது இல்லை, அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க முடியாது. போலீஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு செக்யூரிட்டி போட முடியாதுங்க. கரெக்ட் தான் சார். ஒரு ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் 2 SI கிராமத்தில் ஆள் ஏற்ற வச்சு என்ன அதை பண்ண முடியும்? அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை. ஓகே சார். நம்ம அதுக்காக கண்ட்ரோல் பண்ண விடாமல் கை விட்டுறோம்னு இல்லை. ஒருத்தவங்க எங்கெங்கே இருக்காங்கங்கிற டேட்டாவே பாதிஇல்லை. யார் யார் வேலை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைட்டில் வந்து ஒரு 5 ஹிந்திக்காரங்க வேலை செஞ்சால் அவங்களோட ஆதார் கார்டை கொடுங்கன்னு போலீஸ் கேட்குது. எத்தனை பேர் கொடுக்குறாங்க? இல்லை, கொடுத்தாலும் அது ஒரிஜினலாக இருக்காது. உங்கள் வீட்டில் வாடகைக்கு வர்றாங்க யாராவதுனா அவங்க அட்ரஸ் ஸ்டேஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கிறாங்க. எத்தனை பேர் பண்ணுறாங்க? பண்ணுறது யாருமே. நீங்கள் கூட வாடகை கொடுத்துட்டு போயிடுறது, அவங்க வந்து கூத்தடிச்சுட்டு போயிடுவாங்க. இது ஒரு ரீசனு. அடுத்தது இவங்க நிறையா பணம் வருது வெளிநாட்டிலேருந்து. மெட்ராஸில் இருக்கான் பையன், அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் யாரும் அனுப்புறது அனுப்புறது இல்லை. ஒரு சிலர் வந்து ரேராக அனுப்புறது. அது இப்போ வீட்டில் கேஷாகவும் இருக்காதுங்க, எல்லாமே வயா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து செல்ஃபோனில் தான் பணம் இருக்கும். எதுவுமே இப்போ கையில் எதுவுமே பண்ண முடியாது, கிடையாது. 50,000 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இதில் மாற்றவும் முடியாது. இந்த பணத்தை எடுத்து இவ்வளோ பிரச்சனை இருக்குள்ள இவங்க எளிதாக முதியோர்களை காரணம் பண்ணி. 2வது டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி கம்மி. ஆமாம், குழந்தைகளிடம் முதியோருடையும் அவங்களை எதிர்த்து போராடும் தன்மையே கிடையாது. ஏதோ ஒன்று டக்குன்னு தப்பிச்சதுக்காக அவங்கள அடித்து கொள்வது ஈஸிங்கிற முடிவு எடுத்துடுறாங்க. ஓகே சார். அதோட தான் நிறைய குழந்தைங்கள்ட்ட வந்து செக்ஸுவல் அபியூஸ் நடக்கிறது காரணம் வெளில போய் சொல்லாது, தெரியாது குழந்தைங்களுக்கு. ஆமாம் சார். இந்த மனித அரக்கர்கள் அங்கே எப்படி அவங்ககிட்ட சொல்லணுங்கிறது தெரியாது, கம்யூனிகேட் பண்ண விளையாட்டுத்தனத்தினால அவங்க குற்றமா இல்லை சொன்னால் நம்மளை தப்பாக நினைச்சவங்களாம் குழந்தைங்க சொல்லாது. அதனால குழந்தைங்கள்ட்ட நிறையா வல்லுறவுகள் நடந்துகிறது. அதேமாரி முதியோர்கள் வந்து ஈஸியாக தள்ளி விட்டா கீழே விழுந்துருவாங்க. ஏஜ் தானே, அவங்க எவ்வளோ நேரம் சண்டை போட முடியும் உங்களோட எதிர்த்து போராட? அதாவது மிட் நைட்டில் அத்தராத்திரியில் உங்களை எழுப்பினா என்ன புரியும்? அடிச்சா டங்குன்னு ஒரு அடி வந்தா என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது. அது வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ எல்லாம் வந்து 3வது கண் CCTV ஃபுல்லாக சர்வே ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் உங்களை பிடிச்சிருவாங்க. குறைந்தபட்சம் முதியோர்களுக்கு யாராவது பாதுகாப்பு வச்சாலுமே அவங்கள்ட்ட சில விஷயங்களை நம்ம சொல்லணும். அவங்க காதுபட இப்போல்லாம் பண்ணால் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த லிங்க் கொடுத்துருக்க போலீஸ் வந்து பார்ப்பாங்க உங்களை அப்படின்னு சொல்லணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க சார். ரத்னமணி சார். எந்த மாவட்டங்க ஐயா? கிருஷ்ணகிரி மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? புகார்னா ஒரு நீர்வழி பாதையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்கிறாங்க. சரிங்க ஐயா. நான் 3 தெரு இருக்குது. அந்த தெருவில் உள்ள மழை தண்ணீர் எல்லாம் போகிறது இல்லை. சரிங்க ஐயா. இது சம்பந்தமா முனிசிபாலிட்டிக்கு நாங்க மனு கொடுத்தோம். இந்த குடியிருப்பு நல சங்க சார்பில் மனு கொடுத்தும் கூட அவங்க எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கல. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க அந்த FMV எல்லாம் பணம் கட்டி முனிசிபாலிட்டியில வாங்கி சென்னை ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட்டோம் சார். சரிங்க ஐயா.
கேஸ் போட்டு அவங்க வந்து முனிசிபாலிட்டி தரப்புல ஆக்கிரமிப்பு தான் நாங்க எடுத்துறோம் அப்படின்னு பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி 2 வாரம் டைம்ல கொடுங்க, நாங்க வந்து எடுத்துறோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எடுக்கவே இல்லை சார். ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். சரி ஐயா, ஹைகோர்ட்ல WP நம்பர் என்னங்கய்யா? ராஜா ராஜா WPC நம்பர் நம்ம நம்பர் சார். ஹலோ, சொல்லுங்க ஐயா. அதாவது வந்து ரிப்பெட்டிஷன் வந்து 2022 நாங்க பண்ணோம் சார். நம்பர் நான் பார்த்து சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். பரவாயில்ல, இப்போ ஆர்டர் ஆயிடுச்சுல்ல? அதாவது இல்ல சார், வந்து 2 வாரத்துல ரிப்பெட்டிஷன் நம்பர் வந்து 13 203 203 203 2022. ஆமா ஆமா 2022. ஆமா ஆமா. ஓகே, இருங்க, இங்க ஸ்டேட்டஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு? சார் வந்து நாங்க 2 வாரத்துல எடுத்துறேன்னு சொல்லி இது வரைக்கும் எடுக்கல. கேஸ் முடிச்சு வச்சுட்டாங்க, ஃபைனல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா 2 வாரத்துல எடுத்துறேன்னு சொன்னால அதை வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு. இல்லைங்க, 2 வாரத்துல எடுத்துறேன்னு சொன்னா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டர் வந்துட்டு அவங்க கைக்கு. ஆமா ஆமா, அதாவது இது பண்ணி வச்சுட்டாங்க. 2 வாரத்துல எடுத்துறேன்னு சொன்னா ஆர்டரும் போட்டுட்டாப்ல. எங்களுக்கு ஆர்டர் இருக்கு, கையில் இருக்கு. இது சம்பந்தமா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை 3-4 டைம் நாங்க பார்த்தோம் நேரடியா. சரி ஓகே, அந்த ஆர்டர் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 2022, 2 வருஷம் ஆயிட்டு. 2022 கேஸ் போட்டு இப்ப இந்த நம்ம 2024 இருக்கு பாருங்க. ஆமா, இந்த பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி தான் ஆர்டர் போட்டது. இப்ப 2 வாரம் ஆகி திருப்பி லிஸ்ட்ல வந்தா இல்ல கேஸ் இனி கண்டெம்ட் தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அதாங்க, மறுபடியும் லிஸ்ட்ல வந்ததா இல்ல கேஸ்? ஆமா, பிப்ரவரி 8 தான். பிப்ரவரி 8 வந்து நான் எடுத்துறேன்னு 2 வாரத்துல எடுத்துறேன்னு சொன்னனால நீதிபதி வந்து நம்ம தலைமை நீதிபதி பெஞ்சில தான் இருந்தது. சரி, அவர் வந்து கேஸ வந்து இவங்க 2 வாரத்துல எடுக்கிறனால சரி ஓகேன்னு முடிச்சு வச்சாரு. முதல்ல வழக்கா போட்டிருந்தீங்களா? இல்ல குடியிருப்போர் நினைச்சாங்க சார். நாங்க அசோசியேஷன் குடியிருப்போர் நினைச்சாங்க, நான் செயலாளர். ஓகே ஓகே ஓகே. அப்ப கண்டெம்ட் தான் போடணும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் போடணும். ஆமா, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து சட்டமன்ற ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி கிருஷ்ணகிரி கலெக்டரேட்ல வந்து சட்டமன்ற உரிமை குழு மீட்டிங் நடந்தது சார். அதுலயே நாங்க புகார் கொடுத்து எங்களை அழைச்சாங்க. அங்கேயும் வந்து கமிஷனர் வந்து நான் 1 மாசத்துல எடுத்துறேன்னு சொன்னாப்ல உரிமை குழு விட்ட. எடுக்கவே மாட்டேங்கிறாப்ல. இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ கண்டெம்ட் தான் போகணும், கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருங்க, அதே கோர்ட்ல தொடருங்க. அதே ஜட்ஜிட்ட ஒரு கண்டெம்ட்ல வேல்யூவா இருக்கும். நீங்க எடுக்காத அத்தாரிட்டியை வந்து நேரடியாக வர சொல்லுவாங்க கோர்ட்ல. ஏன் எடுக்கல இமிடியேட்ல எடுப்பாங்க. சில அதிகாரிகள் எடுத்துட்டே தான் கோர்ட்டுக்கு வருவாங்க. நாங்க நடத்துற வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு கோர்ட்ல வந்து முடிச்சுட்டோம்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க அதை செய்யுங்க, கண்டெம்ட் போடுங்க. சரிங்க சார், நன்றிங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். இதை தடுக்கிறதுக்கு வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்கு சார்? எதுங்க? இந்த முதியோர் படுகொலை. அதாவது ஓல்டேஜ் பீப்புள் இருக்க வந்து லோக்கல் போலீஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, எங்கெங்கே இருக்காங்கிறது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடணும். ஓகே, கொடுத்தா தான் போலீஸ் ஒரு ஹெல்ப் லைன் இல்லை அந்த பக்கம் பீட்டு போக்குள்ள உங்களை பார்ப்பாங்க. சரிங்க சார். எங்கள் அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்டுறமான்னு கேட்குற ஏடிபி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க, போக்குள்ள வரக்குள்ள ஒரு விசிட் பார்ப்பாங்க. ஓகே சார். நீங்கள் வைக்கிற வேலையாள் யாருங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். பண்ணைக்காரங்களை இந்த மாடலையுமே பண்ணைக்காரங்களாம் சஸ்பெக்ட் பிடிச்சாங்க ஆரம்பத்தில். ஆமாம் சார். நீ வைக்கிற வேலையாள் யாரு அப்படின்றது தெரியணும். அவங்க ஆதி அந்த அவங்களே பணத்துக்காக கூட கொலைகள் எதுக்கு சொல்ல வரேன்னா, மயிலாப்பூரில் ஒரு மர்டர் நடந்துச்சு. சீனியர் சிட்டிசன் அமெரிக்க ரிட்டர்னு. அந்த வீட்டிலே 18 வருஷம் டிரைவராக இருந்து ஏர்போர்ட்டில் அழைச்சிட்டு போய் வீடெல்லாம் திறந்த பிறகு மர்டர் பண்ணி அவங்க வீட்டு பண்ண வீட்டில் அவங்க கார்லேயே போச்சுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. நார்த் இந்தியன் கேட்ச் பண்ணிட்டாங்க போலீஸ். யாரையும் இங்கே வந்து நம்புறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அப்பா அம்மா இருக்காங்களா, அக்கம் பக்கத்தில் ஒரு 4 வீடாவது நம்ம கான்டாக்டில் இருக்கணும். ஆமாம் சார். ஒரு 2 வாட்டி ஃபோன் எடுக்கலாம், போய் பார்க்க வைக்கணும். பகலில் யாராவது வீட்டுக்கு போய் வர்ற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணணும். இவங்க 2 வீட்டுக்கு போகிறதுக்கான ஆக்சஸை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அத்தனா காட்டில் போய் வீடு கட்டினா யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. தனிமை வந்து இளமையில் வரம், முதுமையில் பெரிய சாபமாக மாறிடும். நம்ம இளமையில் ஜாலியாக இருக்கும். பண்ணை வீடுங்கிறது ஜாலி தான், யாரும் வரமாட்டாங்க, தொல்லை இருக்காது.
அக்கம் பக்கம் எவ்வளோ டேப் ரெக்கார்டர் சவுண்ட் வைக்கலாம், டிவி சவுண்ட் வைக்கலாம், டான்ஸ் ஆடலாம், அவங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் முதுமையில் அது வந்து சாபமாக மாறிடும். யார் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. 10 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க பெற்றிருப்பாங்க, ஆனால் பேசுறதுக்கு ஒரு பேரை பற்றி இருக்காமல் போயிடும். அதனால சீனியர் சிட்டிசன் கண்டிப்பாக சிசிடிவி சர்வேலன்ஸ் போட்டு ஒய்ஃபைலாம் அட்வான்ஸ் கேமராலாம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் போட்டு செல்லில் பார்த்துக்க போகிறீங்க. யூஎஸில் கூட இருங்க. யூஎஸ்னா உழவர் சிந்தை இல்லை, யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் கூட இருங்க. ஆனால் செல்ஃபோனை பார்த்து எங்கள் வீட்டில் என்ன ஆகுது, நம்மளை இங்கேருந்து தான் நம்ம குஞ்சு பொறிச்சு குஞ்சுகளாகி இப்போ நம்ம பருந்தாகி பறந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். டெஃபினட்டாக சொல்கிறேன். நான் எங்கள் ஊரே வில்லேஜ் தான். நான் இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கல சரி சிசிடிவி ஒரு பெரிய செலவு இல்லையில எவ்வளோ ஆகிட போகுது, 30,000 ஆகிடுமா, அவ்வளோதான் இருக்கும். 15,000 ரூபாயில போடுறதுக்கு இருக்காங்க 2 டிவி. பெரிய இழப்பு தடுக்கல, ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தும். அக்யூஸ்டுக்கு அந்த ஏரியாவில் போனால் நமக்கு ஏன் செல்ஃபிஷாக யோசிக்கணும். ரோட்டில் யாருக்கோ தப்பு செஞ்சுட்டு போனால் கூட நம்ம அதை பிடிச்சி கொடுக்க முடியும். சிசிடிவிங்கிறது மஸ்ட்டு. ஏன்னா தர்க்கம் பேசுவோம், கரண்ட் போனப்போ குளம் இருந்தால் என்ன செய்யறதுன்னு. ஹெல்மெட் தலையில தான் போட்டிருக்கேன், உடம்புல போட்டிருக்கேன், வயிற்றுல லாரி ஏறி ஓடிவிட்டா என்ன, இதெல்லாம் தர்க்கம் பேசுறது. முடிச்சாலும் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் போலீஸுக்கு. எல்லா போலீஸ் பிடிக்கணும் என்ன செய்ய முடியும், நடந்து முடிஞ்ச பிறகு வரேன்னு போலீஸை ரவுண்டு கட்டுறாங்க பப்ளிக்கு, என்ன செய்ய முடியும், நடக்கிறதுக்கு முடியும் எப்படி தெரியாது. ஒரு அசாசினேட் குரூப் ஆஃப் கேங் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக திட்டம் திட்டுறாங்கன்னா ஐஎஸ்க்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் உங்க மேல நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு எப்படி ஐஎஸ்க்கு தெரியும். கரெக்ட் சார். தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு பரமேஸ்வரி. எந்த மாவட்டங்கம்மா? சென்னை. என்ன புகாருங்கம்மா? வீடு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து வீடு வாங்கியிருந்தாரு. சரிங்கம்மா. 97ல. சரிங்கம்மா. 97ல வாங்கினாரு. பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. சரிங்கம்மா. இப்ப அவர் இறந்துட்டாரு. இப்ப அவரு இறந்த பின்னாடி வீடு வித்துட்டேன் நானு. அவரு விற்க போகும்போது என்ன பண்ணாரு, என் பேரு எனக்கு அடுத்தது என் பையனுக்குன்னு எழுதி வச்சுதான் இறந்தாரு அது வாங்கினதுல. ஹலோ. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு அவருக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் பையனுக்குன்னு எழுதி இருந்தாரு. சரிங்கம்மா. ஒரு கடன் பிரச்சனையில நான் அந்த வீடு விற்க சூழ்நிலை வந்துருச்சு. சரிங்கம்மா. வித்து நான் கடன் அடைச்சிட்டேன். கடன் அடைச்சி இப்ப நான் எனக்குன்னு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். சரிங்கம்மா. அது வாங்கினதுல இப்ப பொண்ணுக்கும் அதுல பங்கு வருமா? ஓகேங்கம்மா. உங்களுடைய புகாருக்கான தீர்வு நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். அம்மா, இப்போ உங்க வீட்டுக்காரோட சுய சம்பாத்தியத்துல வாங்கின சுத்தாமா அது? ஆமாங்க. உங்க அப்பா உங்க வீட்டுக்காரர் உயில் எழுதி வச்சாரா, செட்டில்மெண்ட் எழுதினாரா? உயில் எழுதி வச்சாரு. உயில் தான் செல்லும். உங்களுக்கு பிறகு உங்க வீட்டுக்கார பையனுக்குன்னு எழுதியிருக்காரு. ஆமா. பையன் இப்ப உங்களுக்கு எதிராக எதுவும் வழக்கு தொடுக்கிறாரா இல்ல அவர் உங்களோட ஒத்து போறாரா? இல்ல இன்னும் மேரேஜ் ஆகல. பையன் ஒத்துக்கறான். பையன் ஒத்துக்கறான்னு கேக்குறாங்க. பொண்ணு இருக்கு உங்களுக்கு? ஆமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரைட். அதுல வந்து என்னுடைய குழந்தைகள் அடைவதுன்னு எழுதியிருக்காரா, என்னுடைய ஆண் வாரிசுகள் அடைவதுன்னு எழுதியிருக்காரா, இல்ல எந்த பிள்ளைகளா இருந்தாலும் அடைவதுன்னு எழுதியிருக்காரா? உயில பார்க்கணும் அது என்ன எழுதியிருக்காரு. அது அப்படி இல்ல. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா அவருக்கு அப்புறம் வைஃபுக்கு அப்புறம் பையனுக்கு. அவருக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு அப்புறம் பையனுக்கு. ஆமா. அப்ப இடையில நீங்க என்ன வேணுமோ ஏற்பாடு செய்யலாங்கிற மாதிரி இருக்கா? உயில்ல வாசகம் இருக்கா? ஆமா. அது விக்கலாம், என்ன வேணுமோ செய்யலாம். ரைட்டா? ஆமா, வித்துட்டேன் நான் அத. ரைட். அந்த ஓகே, அது முடிஞ்சது. இப்ப இடம் வாங்கிருக்கீங்க நீங்க. ஆமா. அதுல உங்க பொண்ணுக்கு சொத்து இருக்கு, பங்கு இருக்கான்னு கேக்குறீங்க. ஆமா. நீங்க எந்த ஏற்பாடும் செய்யலைன்னா உங்க பொண்ணுக்கு பங்கு உண்டு. சரி. இது உங்க ஒரு நிமிஷம் வெயிட். இது உங்களோட சுய சம்பாத்தியத்துல வாங்கினதா இல்ல முதல்ல வித்த நிலத்து பணத்தை வச்சு வாங்குனீங்களா? இல்ல அவர் இறந்து அந்த இதுலதான் வாங்கினது நானு. இல்லம்மா, அந்த ஒரு இடம் வித்தீங்கல்ல உங்க ஹஸ்பண்டோட இடத்த, அதுல பணம் மிச்சம் வச்சிருந்து இந்த இடத்த வாங்கலாம்னு கேட்டேன். ஆமா, அந்த இடத்துலதான் வாங்கினது. அப்போ உங்க பொண்ணுக்கு பங்கு உண்டு. சரி. சேலஞ்ச் பண்ண முடியும் உங்களால கோர்ட்ல. சரி. ஆனா அந்த உயில் எழுதினப்போ உங்க பொண்ணு பிறந்திருந்தாங்களா, பிறந்து இல்லையா? பிறந்துட்டாங்க. அவங்க பிறந்துட்டாங்க. ஆனா உங்க பொண்ணு பேரை அதுல காமிக்கல. இல்ல எழுதல. அவர் அப்படி செட்டில்மெண்ட் இது பண்ணல அவரு. ரைட். இந்த கேஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ல நீங்க உங்க பையன் ஸ்டாண்ட் எடுக்கலாம். என்னங்க? இப்போ உங்க வீட்டுக்காரர் எழுதி வச்சார்ல உயில், அந்த ஸ்டாண்ட்ல நீங்க கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம். அவங்க பண்ணா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கும் ஒரு 50% கேஸ் ஜெயிக்கும். சரிங்க. ஏன்னா என் கணவருடைய இடத்த வித்துட்டு தான் நான் இடத்த வாங்கினேன். ஆனா என் கணவர் உயிர் எழுதுக்குள்ள என் பொண்ணு உயிர். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் உங்க பொண்ணுக்கு. 90க்கு பிறகு பிறந்த பொண்ணாதான் இருக்கும் எப்படி இருந்தாலும். பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. ஆனா என் கணவர் எழுதல என் பெண்ணுக்கு. எதுவும் என் பெண்ணுக்கு நான் திருமணத்துக்கு செய்ய வேண்டிய செலவெல்லாம் செஞ்சுட்டேன், நகையெல்லாம் போட்டுட்டேன். ஆனா இப்ப மீதி இருக்கிறது இது மட்டும் தான் என் பையனுக்குன்னு இருக்குங்கிற ஸ்டாண்டு உங்களுது. அது ஓகே தான். அது உங்களுக்கு சக்சஸ் ஸ்டாண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வராதுங்களா? வராது.
அம்மா எதுக்கு வேணுமோ கேஸ் போடலாம், பட் கேஸ் ஜெயிக்கணும்ல. இல்லைங்க சார், இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு அப்புறம் என் பையனுக்கு நான் எழுதலாமா? இப்ப என் தாராளமா எழுதலாம். பையனுக்கு எப்படி அது எழுதணும்? செட்டில்மெண்ட் எழுதலாம். ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுங்க, செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. சரிங்க சார். ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா அது எழுதுனது அன்னையில இருந்து ஆக்டிவேட் ஆயிடும். உயில் வந்து செத்த பிறகுதான் ஆக்டிவேட் ஆகும். உயில் வந்து உங்க கணவர் உயிரோடு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சு உயிர் ஒரு நிமிஷம் உயிலை வந்து எத்தனை வாட்டி வேணுமோ திருப்பி எழுதலாம். ஒரு உயில் வந்து கட்டாயம் பதிவு பண்ண வேண்டியன்ற அவசியம் கிடையாது. சரிங்க சார். இது ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே நான் பண்ணேன் நானு. நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பண்ணலாம், அன்ரிஜிஸ்டர்ட் ஆபீஸ்லயும் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்க சார். ஆனா செட்டில்மெண்ட்னு ஒண்ணு சொல்றேன் பாத்தீங்களா, ஆமாங்க சார். அது எழுதிட்டீங்கன்னா அதை வெக்கேட் பண்ண முடியாது. சரிங்க. வெக்கேட் பண்றதா கோர்ட்டுக்கு போய் தான் வெக்கேட் பண்ணாத. இது பொதுமக்கள் புரிஞ்சுங்க. ஒன்ஸ் டிசைட் பண்றதை தெளிவா டிசைட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட் எழுதுற பிறகு புள்ள பார்க்கல, என் பொண்ணு பார்த்துக்கலன்னா பிரச்சனை ஆயிடாது. சரிங்க. ஆனா உயிரெல்லாம் நீங்க எப்பவுமே வெக்கேட் பண்ணிவிடலாம், கேன்சல் பண்ணிவிடலாம், என் பையன் சரியா பார்த்துக்கலன்னு. அதனால அதை தெளிவா செய்யுங்க. மேலும் உயில் வந்து எழுத உள்ள நீங்க விருப்பப்பட்டா உங்க பொண்ணுக்கு எழுதலாம், அந்த பையனுக்கு எழுதலாம், அது உங்க விருப்பம். சரிங்க சார். இப்ப செட்டில்மெண்ட் பண்ணா செட்டில்மெண்ட் கொஞ்சம் செலவு கூட வருமா? சரிங்க சார். டாக்குமெண்ட் செலவு வரும், ஆனா உடனே ஆக்டிவேட் ஆயிடும். உங்க பையன் அன்னைக்கே விற்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை. அப்படிங்களா சார்? ஆனா உயில வந்து நீங்க இறந்த பிறகுதான் உங்க பையனுக்கு போய் சேரும் அந்த சொத்து. அப்படிங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கிடுங்க. ஓகேயா? செட்டில்மெண்ட் என்னைக்கு ரிஜிஸ்டர் ஆகுதோ அன்னைக்கே உங்க பையன் உரிமையாளர் ஆகி விடுவார். சரிங்க. அதுல நீங்க எதுவும் இக்கு வச்செல்லாம் எழுத முடியாது. இல்ல இப்ப நம்ம எனக்கு அப்புறம் தான் அவனுக்குண்டு அந்த மாதிரி பண்ணலாமா? உயில்மா நீங்க எந்த ஏரியாமா? சென்னையில. இங்க சென்னை தான். சரி, எப்ப எழுதுன்னு சொல்லுங்க, என் நம்பர் கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு எழுதி தரேன், உங்களுக்கு செட்டில் பண்ணி தரேன். சரிங்க சார். ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்கள் தருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. முகமது சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த கிராமப்புற பகுதியில் உள்ள நூலகங்கள் வந்து நிறைய வந்து பயன்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு கூட புகார்லாம் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கு புகார் வந்திருக்கு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்திலேருந்து பரங்கிப்பேட்டை ஒன்றியம் அதுலேருந்து அனுப்பியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளை நூலகம் உள்ளது, ஆனால் கடந்த 6 மாதமாக எந்த பயன்பாடுமே இல்லை. அங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு காற்றோட்ட வசதி இல்லை, அங்கே பார்க்கிங் பண்ணுறதுல ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்குது. இது நடவடிக்கை எடுக்கணும், இது இயங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். யாரை அணுகணும்னு கேட்குறாங்க. அதாவது இன்னைக்கு நூலகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாநில அரசாங்கம் வந்து பல்வேறு நிதிகளை ஒதுக்கி கொடுத்துறாங்க. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள்லாம் மெத்தன போக்கை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஓகே சார். அது பகுதி நேர நூலகமா அல்லது முழு நேர நூலகமான்றதை நம்ம அது தெரிஞ்சுக்கணும். பகுதி நேர நூலகமாக இருந்ததுன்னா அதற்கு உண்டான அந்த ஊழியர்கள் அல்லது அது பொறுப்பாளர்கள் வந்து இல்லைன்னா அந்த நூலகம் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இப்போ எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி ஆட்கள் இல்லை அப்படின்னா நமது வந்து மாவட்ட நூலகருக்கு ஒரு புகார் மனுக்கள் மூலமா இந்த நூலகத்தை வந்து விரைந்து நம்ம திறக்கணும். அந்த பகுதி மக்களும் அந்த பள்ளி மாணவர்களும் வந்து பயன்பெறும் வகையில் இதை வந்து ஒரு முழு நேர நூலகமாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு புகார், ஒரு கடிதம் அல்லது கோரிக்கை கடிதம் கொடுக்கலாம். எங்க சார் புகார் கொடுக்கணும்? மாவட்ட நூலகர். ஓகே சார். ஆமாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த அதிகாரி அப்படின்னு நமக்கு தெரியலன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம வந்து மனு கொடுக்கும்போது அந்த தபால்கள் வந்து எப்படின்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பிரித்து அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து இப்போ பொதுவான ஒரு புகாராக வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்துட்டோம்னா அது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் பிரித்து அனுப்பிவிடுவார்கள். அனுப்பிவிட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். அதன் பிறகு நீங்கள் வந்து அந்த நூலக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டு மேலும் ஒரு அழுத்தமோ அல்லது மேலும் அந்த புகார்களை வந்து கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய செயல்களே வந்து நாம் மீண்டும் அதை செஞ்சுக்கலாம். ஓகே சார். மற்றொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாய விலை கடைகளில் வந்து பொருட்கள் வந்து கம்மியாக தான் கிடைக்குது, அப்படின்னாலும் போய் கேட்டாலும் முறையான பதில் இல்லை. இப்போ ஒரு மாதம் வாங்கலாம், ஒரு சில நியாய விலை கடையில் அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கிறது இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரினா யார்கிட்ட புகார் கொடுக்கணும் சார்? என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதாவது பொதுவாக வந்து இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால் அந்த நியாய விலை கடைகளுக்கு 80% பொருட்கள் தான் அரசாங்கம் வழங்குகின்றது. ஓகே, அதை வந்து பிரித்து தான் வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்போ ஒரு ரேஷன் அட்டைக்குன்னா இவ்வளோ பொருட்கள் வழங்கணும்னு ஒன்று இருக்குல்ல சார்? கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஏஏஒய் கார்டில் வந்து ஒரு 3 வகை இருக்குது. ஏஏஒய் கார்டுனா அந்தியோதயா அன்ன போஜனா திட்டம். ஓகே சார். அந்த திட்டத்தின் கீழே வந்து 35 கிலோ அரிசி வந்து கண்டிப்பாக வழங்கணும். சரிங்க. அதே அதே மாதிரி பிஹெச்எஸ்எஸ் கார்டு இருக்குது, முன்னுரிமை அட்டைகள். அந்த முன்னுரிமை அட்டைகளுக்கு ஒரு குடும்பத்தாருக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 20 கிலோலேருந்து 35 கிலோ வழங்க வேண்டும். என்பிஹெச்எஸ் அட்டை இருக்குது, அதில் வந்து ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு நபருக்கு
4 கிலோ முதல் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு வகைப்பாடு இருக்கு. ஆனால் இந்த ஏஏஒய் கார்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு முழு அந்த அரிசி வந்து கரெக்டாக கொடுத்துறாங்க சார். மற்றபடி அந்த பருப்பு கோதுமைனா இது பதில் ஆப்ஷனலாக வேற எது இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஆப்ஷனல் வந்து எப்படின்னா அவங்க விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த அதாவது கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா விற்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்க சொல்லி நிர்பந்திப்பாங்க. அப்படி நிர்பந்திக்க கூடாது. ஓகே சார். அதாவது நியாய விலை கடைகளில் புகார் இருந்ததுன்னா மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர், அது கீழே பார்த்தீங்கன்னா தாலுகா வட்ட வழங்கல் அலுவலர் 2 அதிகாரிகள் இருக்காங்க. உங்களுடைய புகார்களை வந்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் தாசில்தாரில் வந்து இதுக்குன்னே ஒரு தனி ஒரு வட்டாட்சியர் இருக்காரு. அவர் தான் வந்து TS1 வட்ட வழங்கல் அலுவலர். அவரிடம் வந்து நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அந்த நியாய விலை கடை மீது வந்து நீங்கள் ஒரு புகார் கொடுத்தால் உங்களுக்கான வந்து உரிமைகள் வந்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஓகே சார். இப்போ நியாய விலை கடைகளில் வந்து அரசு சார்பாக பணியமர்த்தினவங்க மட்டும்தான் பணியாற்ற முடியுமா, இல்லை அவங்களுக்கு உதவியாக வந்து அவங்களே விருப்பப்படி ஒரு ஆள் வச்சுக்கலாங்களா? இல்லை, இதில் வந்து ஒரு குளறுபடியான ஒரு சூழ்நிலை உள்ளது. எப்படின்னா நம்ம நியாய விலை கடைகளில் பொறுத்த வரைக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார், தாசன் என் பேரு. என்னங்க ஐயா? புரியல. தாசன். தாசன். தாசன் எந்த மாவட்டங்க ஐயா? கடலூர் மாவட்டங்க. என்ன புகாருங்க ஐயா? புகார் நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் 3 பேர் நாங்க. சரிங்க ஐயா. கடைசி பையன் நான் தான். ஓகேங்க ஐயா. 15 வருஷமா நான் தான் அப்பா அம்மா பராமரிச்சுட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. அப்ப வந்து அப்பா அம்மா சேர்ந்து நம்ம உயிரில் ஒண்ணு எழுதி கொடுத்தாங்க. சரிங்க ஐயா. பொது சொத்து தனியா இருக்குல்ல, யாருக்கும் பிரிக்கல. சரிங்க ஐயா. இப்ப வந்து அப்பா வந்து அம்மாவை சேர்ந்து எனக்கு ஒரு 33 சென்ட் இடம் வந்து ஒரு வீடு கொடுத்தாங்க. உயிர் சார்ந்த பிரச்சனை சொல்றீங்களா நீங்க? உயிர் சார்ந்த பிரச்சனை. ஓகேங்க. உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா, உயிர் எழுதி கொடுத்தாங்க ஐயா, எனக்கு தனியா. மொத்தம் 3 பேர் அண்ணன் தம்பி. சரியா. அதுல வந்து 2 பேருக்கு வந்து 3 பேருக்கு தனியா இருக்காது. சரியா. இது கடைசி அப்பா அம்மா நான் 15 வருஷமா வச்சு பராமரிச்சுட்டு இருக்கேன் அப்பா அம்மாவை. சரியா. அவங்க எதுவுமே கண்டுக்கிறீங்க, சாப்பாடு போறது இல்லை, பராமரிக்கிறதும் கிடையாது. சரியா. மத்த 2 பேரும் இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, பொது சொத்துல தனியா 2 ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. கவனிச்சுக்கிறாங்க, செலவு பண்றாங்க, பராமரிச்சுக்கிறாங்க எழுதி கொடுத்தாங்க. சரிங்க. ஒரு 33 சென்ட் இடமும் ஒரு வீடு எழுதி கொடுத்தாங்க. இப்ப வந்து அப்பா வந்து தவறிட்டாரு, இறந்துட்டாரு. இப்ப வந்து அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப வயசாகி உட முடியாதுன்னு பிரியன் என்ன பண்ணிட்டான், அம்மா போயிட்டு அந்த உயிரை ரத்து பண்ணாமலே அந்த சொத்தை வந்து அவங்க மனைவி பேர்ல எழுதிட்டாரு. கேட்டா வந்து அம்மாவை நான் பாத்துக்கிறேன், இனிமேட்டு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் அந்த சொத்து வந்து அம்மா வந்து உயிரில என்ன ரத்து பண்ணல. அப்பா அம்மா சேர்த்து எழுதி கொடுத்த உயிரை வந்து இன்னும் ரத்து பண்ணல, அது லைவ்ல தான் இருக்கு உயில. சரி, இப்ப நான் பேசட்டுமா? பேசுங்க. இப்ப உங்க அப்பா உயிரை எழுதி வச்சாரு, அந்த சொத்து உங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா 2 பேர் சேர்ந்து எழுதி கொடுத்தீங்க, சேர்த்து எழுதி வச்சிருக்காங்க. ஓ, ஜாயிண்ட் உயில் அது. ஆமா, 2 பேர் கையெழுத்து போட்டு எனக்கு எனக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ உங்க அம்மா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யாரோடது, உங்க அப்பாவோடதா உங்க அம்மாவோடதா? அம்மாவோடது சார். அம்மாவோடதா? அப்போ உங்க அம்மா தான் ப்ராப்பர்ட்டி ஹோல்டரு. பத்திரம் எங்கள்கிட்ட, ஒரிஜினல் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு, உயில் காப்பி எங்கள்கிட்ட இருக்கு. பட்டா யார் பேர்ல காமிக்குது? பட்டா வந்து அவங்க வாங்கினாங்க பாருங்க, அந்த பழைய பட்டாவே காட்டுது. ரைட். ஏன்னா உங்க அம்மா என்ன இறக்கல, அது விட்டு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்காது, உயில் இன்னும் ஆக்டிவேட் ஆயிருக்காது. 2 பேரும் ஜாயிண்ட் உயில் தானே சார் எழுதினாங்க? 2 பேரும் சேர்ந்து எழுதி ரேகலாம் வச்சு எல்லாம் செஞ்சு. ரைட். அதான் உங்க அம்மாவுக்கு பிடிமானம் வேணும்னு உங்க அப்பா முடிவு எடுத்திருக்காரு. ஆமாங்க. இப்போ உங்க அம்மா டிசைடிங் அத்தாரிட்டில இருக்காங்க. ஆமா. உயிரோட பார்ட்னர் ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்க. ஆமாங்க. அதனால உயில் வந்து ஆக்டிவேட் ஆகாதது. உங்க அம்மாவும் டிசைடிங் அத்தாரிட்டி. அதாவது உங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி உங்க அப்பா டிசைட் பண்றதுல இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க கோர்ட் மூலமா தான் அதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஆனா நீங்க எந்த மாவட்டம் சொன்னீங்க? கடலூர். கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். சரிங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா நம்பர் கொடுக்க சொல்றேன். சரிங்க. இது உங்களுக்காக சொல்லல, ஏன்னா ஒரு கேஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஜெனரலா சொல்றேன், உயில் என்ன இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். உயில் தான் இறுதியான முடிவு. ஏன்னா ஒருத்தவங்க மரண தருவாயில் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இல்ல தனக்கு வந்த சொத்துக்களை யார் அடைய வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. கிட்டத்தட்ட ஈக்குவல் டு தி டையிங் டிக்ளரேஷன் மாதிரி, மரண வாக்குமூலம் மாதிரி. உங்க அப்பா கொடுத்த வாக்குமூலம் ஓகே, உங்க அப்பா எழுதுனது. பட் உங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி. ஆனா உங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உங்க அம்மா இறந்து உங்க அப்பா இருந்திருந்தா நீங்க சொல்றது ஓரளவு சேலஞ்சிங்கான விஷயம் தான், கோர்ட்டுக்கு போகலாம். உங்க அம்மா உயிரோட இருக்காங்க, உங்க அம்மா அந்த உயிரை ரத்து செய்வதற்கான அதிகாரம் உண்டு.
பட் நீங்கள் சிவில் நீதிமன்றம் மூலியமாக தான் அந்த டிஸ்பியூட்டை தீர்த்துக்கணும். சரி சரிங்க சரிங்க. நன்றி. புரியுதுல நான் சொன்ன விஷயம்லாம்? ரிஜிஸ்டர் வந்து ஒரிஜினல் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு. உயில் வந்து ரிஜிஸ்டர் எப்படி பண்ணி எப்படி உங்களுக்கு செட்டில்மெண்ட்? உயிலுக்கு ஒரிஜினல் பத்திரம் தேவையில்லை. சர்வே நம்பர் பட்டா இருந்தா போதும். சரி சரி சரிங்க. பட்டா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அனுபவ இடமா இருந்தாலே போதும். ஒரிஜினல் பத்திரம் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க சண்டை போடணும் தான் அந்த காலத்துல அப்படி செட் பண்ணிருக்காங்க நம்ம இந்திய லாவுல. புள்ளைய தூக்கி கொண்டு வச்சுக்கோ, ஒரிஜினல் பத்திரத்தை ஒழிச்சு வச்சுக்கோ, மிரட்டும் எல்லாம் செய்யுங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் அப்ப செஞ்சது. எந்த வழக்காயினும் உயில் தீர்ப்பு இறுதியானது. இருந்த போது நீங்க சொல்ற ஜாயிண்ட் உயில் உங்க அம்மா உயிரோட இருக்காங்க. இதை நீதிமன்றம் மூலம் நீங்க சேலஞ்ச் பண்ணணும். உங்க அம்மாவை நீங்க விட்டுருக்க கூடாது. அவங்க கம்பல் பண்ணி வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ரைட்டு. நீங்க அப்படின்னா போலீஸ் வச்சு உங்க அம்மா மீளுங்க. முதல்ல உங்க அம்மா மீட்டுங்க அங்க இருந்து. எங்க அம்மா ரொம்ப வச்சு கொடுமைப்படுத்துறாங்க சொத்துக்காண்டி அப்படின்னா உங்க அம்மா ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும் இந்த மாதிரி உண்மைதான் அப்படின்னு. இல்லாட்டி ஹைகோர்ட்ல ரிட்டு போடலாம். ஆட்கொடை வைக்கும் நீதிபாராணை, இங்கிலீஷ்ல ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்றாங்களா, HCP. அது போட்டு எங்க அம்மா ரொம்ப துன்புறுத்துறாங்க, எங்க சகோதரர்களை உயிரை ஆபத்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹைகோர்ட்டு உங்க அம்மா கொண்டு வருவாங்க. ஆனா உங்க அம்மா கோர்ட்ல வந்து சொல்லணும், நான் வந்து இந்த சின்ன பிள்ளையோட போறேன், அங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு நீதிமன்றத்துல இடம்லாம் இருக்கு, பிரீத்திங் பீரியட் எல்லாம். யாரும் மிரட்டெல்லாம் முடியாது உங்க அம்மாலாம். அப்படி சொல்லாட்டி நான் பெரிய பிள்ளையோட போறேன்னா உங்களுக்கு ஒன்றும் தண்டனை எல்லாம் கிடையாது. எங்க அம்மா உயிரோட பார்த்துட்டேன், ஓகே, எங்க அம்மா எங்க அண்ணன் கூட போகுதுன்னா போயிடுவாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு வேலை இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள. ஆனா அவர் சொல்றது அந்த உயில் எழுதி வச்சிருக்காங்களா அந்த சொத்து அப்ப என்ன ஆகுங்கிற மாதிரி. சொத்து அவங்க அம்மா உயிரோட இருக்காங்களா, ஜாயிண்ட் உயில் அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி அது. ஓகே, அப்ப அவங்க யார் பார்த்து எழுதி வைக்கிறாங்க இதை கேன்சல் பண்ணிட்டு அவங்க எழுதி வச்சிடலாம். அப்படிங்களா? அதான் கோர்ட்டு மூலம் சேலஞ்ச் பண்ற விஷயம்னு சொன்னது. ஓகே ஓகே சார். நீங்க இந்த இதை வச்சு பட்டா கட்டெல்லாம் மூவ் பண்ணுங்க, பட்டா மாப்பத்தை மூவ் பண்ணுங்க. இது ஒரு இது புகார் பெட்டிங்கிறத விட ஒரு டிஸ்கஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிளைண்ட் மாதிரி. ஃபோன் நம்பர் இங்க கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இல்லை நம்பர் நோட் பண்ணுங்க, 8682 8682 98 2200. நன்றி, வணக்கம். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சார். நம்ம வந்து நியாய விலை கடைகள் பார்த்தோம். அதில் வந்து உதவிக்கு ஒருத்தவங்க வச்சுக்கலாங்களா? அது அங்கே பணியாற்றவங்க சார்பாவா இல்லை வந்து வேற யார் வேணா வச்சுக்கலாங்களா? அதாவது அந்த நியாய விலை கடைகளில் வந்து எவ்வளோ குடும்ப அட்டை இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அதில் வந்து ஊழியர்கள் வந்து நியமிப்பாங்க. முதல்ல என்னன்னா விற்பனையாளர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுனர்னுவாங்க. இப்போ பேக்கர்ஸ்னு 2 பதவிகள் வந்து அந்த நியாய விலை கடைகளில் இருக்குது. ஒரே ஆள் வந்து விற்பனையாளராகவும் பேக்கராகவும் வந்து செயல்படக்கூடிய ரேஷன் கடைகள்லாம் அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க. கொஞ்சம் காடு அதிகமாக உள்ள இடம், ஒரு 1000 காடுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உதவியாளர் பதவியுமே வந்து அரசு சார்பா நியமிக்கலாம். அரசுன்றது கூட்டுறவு பதவி, அது ஓகே சார், சொசைட்டில தான் போடுறாங்க. அதே சிந்தாமணி போன்ற இதுல வந்து சொசைட்டில போடுவாங்க. அதே மாதிரி அமுதம் ரேஷன் கடைகள் அதுவும் சொசைட்டி தான். ஓகே சரிங்களா? இப்போ இவர்கள் வந்து இப்போ ஒரு 600 கார்டு 700 கார்டு இருக்கு அப்படின்னா விற்பனையாளர் மட்டும்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு உதவியாக வந்து யாரோ ஒரு சில அந்த ஏரியாவில் பழக்கப்பட்ட ஆளுங்க அல்லது அரசியல் செல்வாக்கு மிக்க நபர்களால் நியமிக்கப்படக்கூடிய ஆள்களை வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, இது சம்பளம்ன்றது அரசாங்கத்துல இருந்தோ இல்லை சொசைட்டி மூலம் வந்து வராது. சரிங்க, இவர்கள்லாம் தனியாக வந்து கொடுத்துக்கணும். அது மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடாது தான். இருந்தாலும் வந்து அதை அதிகாரிகள் வந்து கண்டும் காணாமல் வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அது குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து 2 நபர்கள் வந்து பணியமர்த்தக்கூடிய வழிவகை இருக்கு. அப்படி அதிகமாக குடும்ப அட்டை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து அந்த மாவட்ட வழங்கல் அதிகாரிக்கோ அல்லது நகர்ப்புறங்களாக இருந்தால் உதவி ஆணையாளர், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு உதவி ஆணையர் இருக்காரு, அவரிடமும் வந்து முறையிடலாம். ஓகே சார். அந்த கட்டுனர் வந்து முறையாக பதில் சொல்ல அவங்களே வந்து ஏதோ அரசு வேலையில் சேர்ந்த மாதிரி அது மாதிரி மிரட்டுற துணையில் ஒரு சிலர் நியாய விலை கடைகள்லாம் நடக்குது. அது மாதிரி இப்போ மக்கள் வந்து யார்கிட்ட சார் புகார் கொடுக்கணும்? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்ட வழங்கல் அலுவலரிடமும் புகார் தெரிவிக்கலாம். சரிங்க சார். அல்லது வந்து என்ன பண்ணலான்னா கூட்டுறவு சங்க பதிவாளர், துணை பதிவாளர் இருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பதிவாளர் இருக்காங்க, அவர்களிடம் வந்து இதை வந்து புகாரை வந்து பதிவு செய்யலாம். அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நீங்கள் உங்களுக்கு புகார் மனுக்களை தெரிவித்தால் அது வந்து உங்கள் உரிய அலுவலரிடம் வந்து அதன் மாவட்டம் வாரியாக வந்து குறை தீர்க்கப்படும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. கணேசன். எந்த மாவட்டங்க ஐயா? கோவை மாவட்டம் சார்.
என்ன புகாருங்கய்யா? சார் இப்ப நாங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து கொடுத்த இடத்த வந்து 1.5 சென்ட் இடத்த வந்து நாங்க வந்து விலைக்கு வாங்கினோங்க சார். சரிங்கய்யா. விலைக்கு வாங்கி அப்ப வந்து அந்த விலைக்கு வாங்கும்போது எங்க கிட்ட பணம் இல்லைங்க. சரிங்கய்யா. பணம் பவர் தான் பண்ணி வச்சிருந்தோம். பவர் முடிஞ்சு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. பவர் மறுபடியும் நாங்க குடியிருந்ததை பார்த்து கவர்மெண்ட் எங்க பேர்லயே பட்டா கொடுத்தாச்சுங்க. சரிங்கய்யா. ஆனால் கவர்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு அந்த இடத்த யாருக்கும் விற்க கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்கய்யா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். சரி ஐயா சொல்லுங்க. சார் வணக்கம் சார். ஐயா சொல்லுங்க ஐயா. சார் இப்ப நாங்க கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. சார் இப்ப வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் ஒரு இடம் கொடுத்திருக்கிற 1.5 சென்ட் இடத்த வந்து நாங்க வந்து விலை கொடுத்து வாங்கினோம் சார். விலை கொடுத்து வாங்கி நாங்க அப்ப வந்து பணம் இல்லாதனால பவர் பட்டா தான் பண்ணியிருந்தோம். பவர் பட்டா 1 இயர் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு நாங்க மறுபடியும் குடியிருந்தது பார்த்து எங்களுக்கு கவர்மெண்ட் பட்டா கொடுத்துருச்சாங்க சார். எங்க பேர்லயே கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு இது யாரும் விற்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அவங்க கொடுக்குற பட்டாவில. ஆமா, ஜீவோ போட்டிருப்பாங்க. ஆமாங்க சார். இப்ப வந்து இது நம்ம 10 வருஷம் கழிச்சு தான் விற்கணுமா இல்ல விற்கலாமுங்களா சார்? 10 வருஷம் கழிச்சு தான் விற்க முடியும். அப்படிங்க சார். அது ஜீவோ, அது கவர்மெண்ட் ஆர்டர். ஏன்னா இந்த ஏழை எளியவங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஆமாங்க சார். நீங்க எதுல இருந்து வாங்குனீங்க அந்த ப்ராப்பர்ட்டி? எதுல இருந்து வாங்குனீங்க சார்? நாங்க வந்து ஏழை ஒண்ணு அந்த இடத்துல குடியிருக்கிறனால தான் சார் நாங்க கொடுத்து வாங்கினோம். இல்ல நான் கேக்குறேன், அது வீட்டு வசதி வாரியம் இருக்கா, குடிசை மாற்று வாரியம் இருக்கா? சார் குடிசை மாற்று வாரியம் தான் சார் இருக்கு. அதை நீங்க விற்க முடியாது, 10 வருஷத்துக்குள்ள விற்க முடியாது. சரிங்க சார். வீட்டு வசதி வாரியத்தில் கூட விற்கலாம். வீட்டு வசதி வாரியம்னா விற்கலாங்க? விற்கலாம். அதுல அது டைரக்டாவே நீங்க சோல்டு தான், அந்த ப்ராப்பர்ட்டி காசு கொடுத்தா வாங்குவீங்க. அது இவ்வளவு மலிவா கிடைக்காது அந்த மார்க்கெட்ல. அந்த வீடெல்லாம் கொஞ்சம் விலை கூட. சென்னையில வீடெல்லாம் போட்டிருக்காங்க, கவர்மெண்டே போட்டிருக்காங்க, வாங்குறதுனா வாங்கலாம். அது ஒண்ணு தனியார் விலைக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது ஒர்த்தா இருக்கும், வீடெல்லாம் ஒர்த்தா இருக்கும். ஆனா குடிசை மாற்று வாரியங்கிறது தனி ஸ்லம் போர்டு. இந்தியாவிலேயே குடிசைக்கு தனியா மாற்று வாரியம் இருப்பது கலைஞரோட ஆட்சியில தான் கொண்டு வந்தாரு. ஓகே சார். அதுக்கு முன்னெல்லாம் இல்ல. அந்த குடிசைக்கு வந்து இருக்கக்கூடாது, தீப்பிடிச்சு எரியுது, ஏழை மழையில போறாங்கன்னு சொல்லி தனியா கொண்டு வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. அதை நீங்க விற்க முடியாது. ஈவன் அதை வாடகைக்கு விடுறதே அஃபென்ஸ் தான். யாரு பயனாளியோ, அது பேர் பயனாளி, யாரு பயனாளியோ அவங்க தான் அந்த வீட்டுல இருக்கணும். ஒருவேளை நீங்க அந்த வீட்டுல இல்லைன்னா எப்படி சொல்லிக்குவாங்கன்னா, என்கொயரி வந்தா உறவுக்காரவங்க இருக்காங்க, நாங்க கெஸ்ட் டவுனுக்கு வந்திருக்கோம் வந்துருவோம்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இதுதான் அதோட நடப்பு. அப்படி இல்லை, இது ஆனால் சொல்லக்கூடாது இந்த ஐடியாவெல்லாம். நான் சொல்றேன், நம்பகத்தன்மையான ஆள்கிட்ட நீங்க அக்ரிமெண்ட் போட்டு அன்ஆத்தரைஸ்டா கை மாத்திக்கிறாங்க. நடக்கிறது தானே சொல்றோம், புதுசா சொல்லல. உங்களை நம்புறாங்க, ட்ரஸ்டா நம்புறாங்கன்னா கை மாத்தலாம். ஆனா 10 வருஷத்துல எப்போதுமே நீங்க பொசிஷன் எடுத்துலாம் அந்த வீட்டை, எங்க வீடு தான் இதுன்னு. அதுல அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க வாங்கிருக்கீங்களா, விற்க போறீங்களா? என்ன சொல்றாரு? விற்கிறதுக்காக கேட்கிறாரு சார். நான் இப்ப சொன்னதுதான் உண்மை. விற்க முடியாது, நம்பகத்தன்மை வாங்கலாம், ஆனா விற்க முடியாது. ஜீவோ இருக்கு அதுல. நன்றி. ஓகே, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. முகமது சார், உங்கள்கிட்ட தான் மற்றொரு கேள்வி. இப்போ முதியோர் உதவித்தொகை வாங்கணும்னா என்னென்ன வழிமுறைகளாக இருக்குது சார்? சார், முதியோர் உதவித்தொகை வாங்குறதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறாங்க. சரிங்க சார். குறிப்பாக வந்து அதில் ஆண் வாரிசுகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர்கள்ட்ட வந்து ஒரு நிலப்பத்திரம் வந்து எங்கேயும் பதிவு செய்யாமல் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் அது கருணை அடிப்படையில் வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது சில பேருக்கு வந்து அதை எலிஜிபிலிட்டி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்க சார். இது வந்து நம்ம என்னென்னா சேவா மையங்களில் போயிட்டு நம்ம முதியோர் உதவித்தொகைக்கான அந்த விண்ணப்பத்தை வந்து ஆன்லைன் வழியாக தான் இப்போ பதிவு செய்ய முடியும். ஓகே சார். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சேவா மையம் போக முடியலன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து இதுக்கான தனி விண்ணப்பமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து நம்மளுடைய அனுப்புனர் முகவரியும் பெறுநரில் வந்து வட்டாட்சியர் அந்த தாலுகாவுடைய அந்த பேரை போட்டு கீழே வந்து இந்த மாதிரி அவரோட வயதுக்கு உண்டான ஆதாரங்கள் இதெல்லாம் சொல்லி நான் வந்து இந்த மாதிரி முதியோர் இருக்கிற சீனியர் சிட்டிசன் நான், என்னால் வந்து சுயமாக சம்பாதிக்க முடியாது, ஆக என்னால் அரசு வழங்கும் இந்த முதியோர் உதவித்தொகையை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு என்னென்னா, ஃபஸ்ட்லாம் வந்து தபால் வழியாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே நேரடி வங்கி கணக்கு வர்றதுனால
இந்த முதியோர் விண்ணப்பத்தொகை விண்ணப்பத்திற்கு முன்னாக ஒரு வங்கி கணக்கை வந்து ஆரம்பித்து அந்த சேமிப்பு கணக்குடைய நகலையும் சேர்த்து இணைத்திட்டா வெகு விரைவில் வந்து சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ராஜுங்க, ராஜு. எந்த மாவட்டங்க ஐயா? சேலம் மாவட்டம் ஜாரி கொண்டலாம்பட்டி பகுதி. என்ன புகாருங்க ஐயா? 50வது டிவிஷனு. டிவி சவுண்ட் குறைச்சு. ஓகேங்க ஐயா, உங்களுடைய தொலைக்காட்சியில வந்துங்க புகார் ஐயா கேக்குதுங்களா? ஐயா கனெக்ஷன் வாங்கணும். ஐயா நாங்க பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. டிவி வால்யூமை கம் பண்ணாதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவாக கேட்கும். நாங்க சொல்ல வேண்டிய தீர்வுக்கான வழியை சொல்லுங்க. இந்த பக்கம் வெளியே வந்துட்டேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. என்ன புகாருங்க ஐயா? வீதி பக்கம் வந்துட்டேன், வெளியவே வந்துட்டேன். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நல்ல தண்ணி கனெக்ஷனும் வாங்கணுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் அந்த பிட்ருங்கிறவரு இந்த தண்ணி ஆபரேட்டர் பண்றாருல்ல, ஆமாங்க ஐயா, ரவின்னு சொல்லி. சரிங்க ஐயா. பணம் 35,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. எதற்காக ஐயா? கனெக்ஷன், நல்ல தண்ணி கனெக்ஷன். ஓகே, அப்படியே இருங்க. உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழியை நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். சரிங்க, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த நல்ல தண்ணி கனெக்ஷன் ஒன்று வாங்கணுங்க. உங்க பகுதி வந்து பஞ்சாயத்துங்களா அல்லது வந்து நகராட்சிங்களா? நகராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி. சேலம் மாநகராட்சி, ஜாரி கொண்டலாம்பட்டி. ஓகேங்க சார், ஓகேங்க சார், சொல்லுங்க. அந்த கனெக்ஷன் வாங்கணும், பணம் 35,000 ரூபாய் கேட்டாங்க. சரி, கொடுத்துட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 5 மாசம் மட்டும் ஆகுது, இன்னும் பில்லு கொண்டாந்து தர மாட்டேங்கிறார் சார். சரி சரி, அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா முறையா விண்ணப்பம் கொடுக்காம அந்த ஊழியரை வந்து நீங்க அணுகிறீங்க, அப்படிதானே? ஆமாங்க, ஆமாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த தண்ணி ஆபரேட்டர் பண்றாரு இல்ல, டேங்க்கு. கண்டிப்பா. அவரு ரவின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. சரி சரி சரி. அப்புறம் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க, நாங்க தண்ணி புடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த உரையான பில்லு தரமாட்டேங்கிறாங்க. சாக்கடைக்கு அது ஒரு 6,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மாநகராட்சி பகுதியில் வந்து பாதாள சாக்கடை திட்டத்திற்கும் குடிநீர் திட்டத்திற்கு உண்டான அந்த வைப்பு தொகையாக அவங்கள்ட்ட நிதி வாங்கியிருப்பாங்க. ஆமாங்க, அது வந்து இந்த ஊழியர் வாங்கி சென்று விட்டாரு. அதுக்கு பில்லு முறையா பில்லு தரல. ஆமா, இது வந்து நீங்க மாநகராட்சி ஆணையர்கிட்ட வந்து இதை வந்து ஒரு ஏத்துப்பூர்வமா ஒரு புகாரா கொடுங்க. ஆமா, சம்பந்தப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர் வந்து உங்கள் பகுதியை ஆய்வு செஞ்சு அதற்கு உண்டான தீர்வை வந்து வழங்குவார். சரி, இப்ப ஆணையர்கிட்ட கொடுக்கணும். ஆமா, மாநகராட்சி ஆணையர்கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. மனுவா என்னன்னு சார்? இது மாதிரி நாங்க கொடுப்போம், எழுதி கொடுப்போம், இன்னும் பில்லு கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே சார். ஆமா, நீங்க உங்க வீட்டு வரி ரசீது இருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட அந்த வரி அலுவலகத்தில் போயிட்டு உங்களுடைய குடிநீர் இணைப்பும் அந்த கழிவுநீர் பாதாள சாக்கடை திட்ட இணைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு நீங்க பாத்துக்கங்க. வீட்டு வரி ரசீது நீங்க கொண்டு போனீங்கனாலே அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. அப்படி இணைக்காத பட்சத்தில் வந்து நீங்க மாநகராட்சி ஆணையரிடம் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம். ஆணையர், ஆமா, கமிஷனர், ஆணையாளர். ஆமா. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். மற்றொரு கடிதம் பார்த்துடலாம். சொல்லுங்க சார். மணிகண்டன்கிறவங்க அனுப்பியிருக்காங்க, கடையநல்லூர், தென்காசிலிருந்து. தென்காசி மாவட்டம். அதாவது கோடி ரூபாய் மதிப்பீடு உள்ள சொத்து மத்திய அரசின் சார்பில் எனது பெயரில் மலைத்தோட்டம் உள்ளனவா என அறிய வேண்டி. அவங்க பேரில் சொத்து இருக்கான்ட்டு அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவரியில் வசித்து வரேன், தற்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நபர். கடந்த 2000 ஆண்டில் வந்து கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் உள்ள ஒருவர் மூலம் இன்கம் டேக்ஸ் வரி விலக்கு பெற்றிருக்கார் அவர். இது உண்மையான விவரமாக இருக்கலாமா இல்லை பொய்யான விவரமா என சொல்லியிருப்பார்கள் என்பதை ஆராய்ந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேர்ல சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, இப்போ சொத்து இருக்குன்னா மாவட்ட பதிவாளருக்கு வந்து ஒரு ஆர்டிஐ மூலமா தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக இதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே சார். ஆமாம், அல்லது சரியா நம்பரு பட்டா எதனா நம்ம அந்த நம்பர்கள் இருந்தால் அதை வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இல்லாத பட்சத்தில் நாம் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக மனுக்களை அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று கேட்டுக்கன்னா, வருமான வரி விலக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை, அவர் எந்த பேஸில் வராருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஓகே, அவர் வருமான வரி விலக்கு பெற்றிருக்காருன்னா எந்த அடிப்படையில் அவர் பெற்றிருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அவருக்கே உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டறியதுன்னு கேட்டு. அது இன்கம் டேக்ஸ். ஓகே சார். நம்ம இன்கம் டேக்ஸ் வருமான வரி அலுவலகத்துக்கு வந்து நேரடியாக சென்று அவர் வந்து ஒரு அந்த பேன் நம்பர் இருக்குல்ல,
சரிங்க சார். ஆமாம், பேன் கார்டோட நம்பரை கொடுத்து அதை வந்து ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்தாங்கன்னா அவர் வந்து பெற்றிருக்காரா இல்லையான்ற தகவல் தெரியும். அப்படி சொல்லாத பட்சத்தில் நம்ம அதுக்கும் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக மத்திய அரசு அலுவலகத்திற்கு ஒரு புகார் அனுப்பி நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே சார். ஓகே, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அழைப்பாளருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய என்ன வழி சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நேரம். ஓகே, அழைப்பாளர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பார்த்துடலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். திருவாரூர் மாவட்டம் இமாமுதீன் சார். என்ன புகாருங்க ஐயா? நான் மாவட்ட ஆட்சியர் அதிகமலம் ஊராட்சி சார். அதிகமலம் ஊராட்சியில் கொசு மருந்து அடிக்க சொல்லி ரொம்ப ஜாஸ்தியாக குப்பையாக இருக்குன்னு சொல்லி மனு கொடுத்தோம் சார். சரிங்க ஐயா. ஜிடிபி 25/11 மனு கொடுத்தோம். சொல்லுங்க ஐயா. அதோ பிடிஓட்டையும் வில்லேஜ் போயிட்டு பார்த்து சொல்லிட்டோம். ஓகேங்க ஐயா. பஞ்சாயத்தில் பணம் இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் அடிக்க மாட்டேங்கிறாரு. சரிங்க ஐயா. வீடியோ சொல்லிங்க அந்த பஞ்சாயத்தில் வீட்டு கணவர் லேடி பஞ்சாயத்து தான் அவர் வீட்டு கணவர் திமுககாரு அடிக்க மாட்டேங்கிறாரு சார். அப்படி சொல்லியும் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் இல்லை சார். கொசு கடி ஜாஸ்தியாக இருக்கு. ஓகேங்க ஐயா, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத விரிவாக உங்களுக்கு வந்து சமூக ஆர்வலர் சொல்லுவார். ஐயா சார்ட்ட சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களுடைய இப்போ விபி பஞ்சாயத்தில் வருதுங்களா? பஞ்சாயத்து பஞ்சாயத்து சார். அதிகம் ஊராட்சி பஞ்சாயத்து. சரி சரி சரி. இப்போ நீங்கள் வந்து அந்த பிடிஓக்கு நீங்கள் முறையாக நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்களா? பிடிஓட்ட நேரில் பார்த்து பேசிட்டோம் சார். சரி. ஜிடிபியில் மனு கொடுத்தோம். மனுவை ஃபார்வர்ட் பண்ணி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிடிஓக்கும் கொடுத்துட்டாங்க. சரி. இது வரைக்கும் அவங்க போட்டு அந்த பிடிஓ சொல்றது அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு பிரசிடண்ட் கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு சார். பிடிஓ சொல்கிறத வந்து நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து கேட்க மாட்டாருங்களா? கேட்க மாட்டேங்கிறாரு சார். சரி சரி. அது வந்து அவங்க பீரியட் முடிய போகுது. ஜனவரி 5 பதவி முடிய போகுது சார். கண்டிப்பாக. நான் ஒரு நானும் ஒரு டிப்டி பிடிஓ தான், ரிட்டையர்ட் டிப்டி பிடிஓ. சரிங்க சார். கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து போட்டி போட்டுட்டு இருக்கேன். முன்னா வரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் அடிக்க சொல்றேன் சார். 20,000 ரூபாய் செலவாகும். அந்த ஊராட்சி ஃபுல்லாக அடிக்கணும் சார். செலவு பண்ணுங்க. ஏன் பஞ்சாயத்து காசு இல்லையான்னு நானும் கேட்டுட்டேன் சார். சரி. நீங்க இது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லுவோம். கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த அரசுக்கு நீங்க கொண்டு போகணும் சார். இந்த நேரம் இல்லை, இது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேலே வந்து நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஆனால் அத்தாரிட்டி அவர் தான். அதாவது வார்டு உறுப்பினர் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து சரியாக பணி செய்யவில்லை என்றால் அவர்களை வந்து தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் மனுவை வாங்கி சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க சார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வந்து மக்களுக்கு ஒரு தொண்டு செய்யற மாதிரி இல்லை சார். ஆட்சியர் இல்லை சார். வாங்கி மனுவை ஒழுங்கா படிச்சு கூட பார்க்க மாட்டாங்களாங்க சார். படிச்சு பார்த்தாலும் நம்ம கொடுக்கலாம். இவங்களுக்கு பீரியட் முடிய போகுது. ஜனவரி 5 முடிய போகுது. இல்லை, நீங்கள் கொசு மருந்து அடிக்க சொல்லி நீங்கள் மனு கொடுத்துருப்பீங்க. ஆமா சார். இப்போ நீங்கள் அடுத்த ஒரு மனு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து பணி செய்யலைன்ற ரீதியில் வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்து என்ன சார் இன்னும் ஒரு மாசம் பணி முடிய போகுது சார். பதவி முடியுது சார். சார் நம்ம முயற்சி தான் சார் எடுக்க முடியும். முயற்சி செய்யும். அது ஒரு மனு கொடுப்போம். கண்டிப்பா கொடுங்க. அப்படி மாவட்ட ஆட்சியர் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பணி செய்யக்கூடிய என்ன வழிமுறைன்றதை நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு கேளுங்க. நம்ம அதுக்கு விளக்கம் நானே சொல்லியிருக்கேன் சார். எந்த மாவட்டத்தில் ஒரு 5 மாவட்ட ஆட்சியர் தான் ஏரியாவுக்கு போறாங்க. மற்றவங்க யாரையாக போறது இல்லை சார். நான் ஒரு சமூக ஆர்வலர் சார். இமாமுதீன் பேரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் முதல்வர் வந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் அதிகாரிகளின் மெத்தன போக்குனாலதான் பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு மக்களுடைய இடர்பாடுகளுக்கு காரணமாக இருக்கு. ஆமா சார். ஆட்சி நல்லா இருக்கு சார். அதிகாரி தான் சரியில்லை சார். கண்டிப்பா சார். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்கள் தருவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். மற்றொரு கடிதம் பார்த்துடலாம். சொல்லுங்க. நடராஜன் அனுப்பியிருக்காரு. வயது 76. அவர் என்ன புகார் கொடுத்துருக்காருன்னா, காவல்துறையில் மனு அளித்துள்ளேன். 2 வருடமாக வந்து யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி மகன் வந்து வீட்டை அபகரிச்சிட்டு வந்து எந்த உதவியுமே பண்ணுறதில்ல. என்னோட ஜீவித காலத்திற்கு பிறகு என் மகன்களை எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஏன்னா வீட்டில் போய் துன்புறுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பி எல்லாமே வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. இதுவரை எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. அவங்களோட இன்னொரு இடத்துல போய் இருக்கப்போ அங்கே பவர்லாம் கட் பண்ணிட்டு எங்களை வாழ விடாமல் பண்ணுறாரு. எங்களுடைய 3வது. எந்த மாவட்டம் அவங்க? இங்கே சென்னை தான் சார் சொல்லியிருக்காங்க. சென்னையில் சூழப்பள்ளம் எம்ஜிஆர் நகர், சென்னை. எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை. கலெக்டரை பார்த்தாலே கலெக்டர் கேன்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் 5 முறை மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் கொடுத்துருக்காங்க. தலைமை செலுத்தி அனுப்பியிருக்காங்க. கலெக்டர் பார்க்கறது பெட்டர். அதில் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. அடுத்த சம்பந்தப்பட்ட டிசி வந்து எழுதி வந்து போய் பார்க்கலாம். ஓகே சார். டிசி வந்து பார்த்து ஒரு புகார் கொடுக்கலாம். 2வது வந்து லோக்கல் காவல்துறை வந்து சரியா
அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ அவருடைய அரசியல் தலையீடோ அல்லது வேறு ஏதோ ஒன்று தடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி கலெக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு அது வழக்கா தொடுத்து நம்ம பெற்றோர்கள் என்ன பெரிய தப்பு செய்யறாங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கணும் சம்பாதிச்ச காசை எழுதி கொடுத்துட்றாங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது, நேச்சராக நடக்குது. மொத்தம் 4 பசங்க ஒரு பொண்ணு போல். லாஸ்ட் பையன் அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறான். மீதி 3 பசங்களுக்குமே வந்து சொத்தை பிரித்து கொடுத்துறாங்க. ஆனால் அவங்களுமே வந்து எதுவுமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் இவங்க சீனியர் சிட்டிசன், இவங்க கலெக்டர் பார்த்தா கலெக்டர் இப்போ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து போன வருஷத்தில் ஒரு 3 டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்தாரு. ஓகே சார். இந்த மாதிரி சீனியர் சிட்டிசனை இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் சிஓபி ஒரு இப்போ வயதான பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போனேன். அவங்க கிட்டத்தட்ட என் கிளைண்ட்டு தான், அவங்களும் அதுவும் கேன்சல் ஆச்சு. ஈஸியாக பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் வயா கோர்ட் மூலமா டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும். 100% கோர்ட் கேன்சல் பண்ணி கொடுக்க சம்மந்தப்பட்ட உயிருக்கோ அல்லது உடம்புக்கு அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வந்து இதை ஒரு வழக்கா தொடுத்து கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யலாம். ஓகே சார், நன்றி சார். அதனால கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனால் டாக்குமெண்ட் கேன்சல். ஆல்ரெடி கோர்ட் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ஒரு நிமிஷம் சார். ஓகே, நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே அவங்கள தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் சார். நிச்சயமா. ஓகே சார். ஓகே சார். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்முடைய நேயர்களுடைய புகார்களுக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசனும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044442110066 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.